தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா விவசாயிகளை பெரிதும் பாதிக்கின்ற வகையில் மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டத்திற்கு முந்தைய திமுக அரசு அனுமதி அளித்தது. இதற்கு காரணமாக இருந்த திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு தற்போது தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதால் இந்த திட்டத்திற்கு தான் காரணமல்ல என்று கூறி தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு விவசாயிகள், மீத்தேன் வாயு திட்ட எதிர்ப்பாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். TR பாலுவை தோற்கடிப்பது உறுதி என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மீத்தேன் திட்டத்தை திமுக கொண்டு வரவில்லை, திமுக தான் கொண்டு வந்துச்சுன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னாக்க நான் இந்த போட்டியிலேருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். அப்புறம் தோல்வி பயத்தில் எதையோ பொய்களை சொல்வதோடு இல்லாமல் உளரவும் தொடங்கி இருக்கிறார். அப்ப 2010 போடப்பட்ட அந்த மத்திய அரசால் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மேல் குறித்து ஒப்பந்தம் போட்டு அதற்கான அனுமதிகளை வழங்கியது திமுக அரசு தான். திமுக அரசு அனுமதித்திருக்காவிட்டால் இந்த திட்டம் இந்த மண்ணிற்கு வந்திருக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. மக்களவை தேர்தலையொட்டி